ஹாய். ஹாய். என்னோட பேர் கார்த்திக். உங்க வீட்டு கீழே புதுசா கூட்டி வந்திருக்கேன். ஓ, எங்க போறீங்க? கபடி விளையாட. ஓ, கலாய்க்கிறீங்க. என்ன அப்பப்போ பார்த்துட்டே வரீங்க? ஏதாவது தொலைச்சிட்டிங்களா? நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு ஆணியும் தேவையில்ல. எங்க நெய்னா காண்டி நம்ம 2 பேரும் பேசினதை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், தொலைச்சிருவாரு. அதையும் கண்டுபிடிச்சு தருங்க. வாட்? ஹியூமர். ஓ, அப்பாலிகா நாளைக்கு சிரிச்சுக்கிட்டா? இல்லை, நீங்கள் சிரிக்கிறேன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. நேற்று உங்கள் வீடியோ பார்த்தேன். எனக்கும் சிரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரிவெஞ்சா? உன் வயசு என்ன? நல்ல வயசு தான், 34. ஓகே, என்னை விட பெரியவன். எங்க அப்பா கேட்டா என் சித்தப்பா மாதிரின்னு சொல்லிடுறேன். சித்தப்பாவா? ஏதாவது சொல்லணுமே. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a சித்தப்பா ஜெசி. ஏன்? பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் லவ் வித் யூ. ராஜா, முன்னாடி வா. கிஸ் கொடுக்க போறாளோ? ஐயோ, அடிங்க. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஊட்டாண்ட வந்ததுல இருந்து சும்மா டாச்சர் குத்துனுக்குறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? கேட்டாண்ட வந்து உள்ள போடாம உசுரம் வாங்குற. கலர் கலரா சொக்கா போட்டுன்னு அசிங்கமா பின்னாடி சுத்துற. இதுல இந்த மூஞ்சிக்கு சாங் வேற. ஏன்டா சாங் பாடுறியே? கேட்ட தொந்தன் போய் பாட மாட்டேன். கேட்ட எதிரி குதிக்கிறங்கிற பேர் வழியில கேட்ட உடைச்சிட்டு எங்க அப்பா ரிட்டையர். அதுக்கும் நான் தான் செலவு பண்ணி தொலைச்சேன். இதுக்கு மேல என் பின்னாடி சுத்துறேன்னு தெரிஞ்சுன்னு இருந்தேன். அவனை தவட தெரிச்சிரும். இட்லி மீன் குழம்பு வாங்கி தரேன். அப்ப கூட்டிட்டு போ. எப்பா எப்பாரு. கீதா, என்கிட்ட பேசு கீதா. ஏன் என்கிட்ட பேச மாட்ற? நான் என்னதுப்பா உங்ககிட்ட பேசணும்? உனக்கு பிக் பாஸ் தான் முக்கியம். நீ போய் பிக் பாஸே பாரு. நான் பேசணும்னு நினைச்சப்போ நீ பேசல. என்னால உன்னாண்ட பேச முடியாது. சரி கீதா, என் மேல தான் தப்பு. இனிமே பிக் பாஸே பார்க்க மாட்டேன். இது சரி செய்ய என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப கேட்டே இது மேட்ரு. கீதா, இந்த படம் போடி இப்ப ஸ்கூல் படிக்கிறோம். இந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நைந்தரா கூட மேட்ரு அனுப்பணும். அடைச்சி மூடு. தினமும் காலையில எழுந்தோடனே பல் வளக்குவல்ல, அப்ப கண்ணாடியை பார்த்து பல் வளர்க்கவே கூடாது. என் மூஞ்ச பார்த்து தான் பல் வளர்க்கணும். அப்ப காலையில வந்தியா? குளிச்ச உடனே நாஸ்டா துணுவல்ல, சோறு உள்ள இறங்கும் போது எனக்கு நினைச்சு சாப்பிடணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. கீதா, காலையில எங்க அம்மா போடுற நாஸ்டாவே ரொம்ப கேவலமா தான் இருக்கும் கீதா. அதுல ஓ மூஞ்சி வேற நினைச்சேன்னா தொண்டையில இறங்க மாட்டேது கீதா. தினமும் கிளாஸ் நடக்கும்போது உன் கிளாஸ் மிஸ்ஸ பார்த்து சைட் அடிப்பல. அப்போ நீ உன் கிளாஸ விட்டு வெளில ஏஞ்சி வந்து என் கிளாஸ் முன்னாடி வந்து நின்னு என் கிளாஸ் மிஸ்ஸ பார்த்து சைட் அடிக்கணும். பைத்தியம். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் முன்னாடி நடந்து போகும்போது அவங்களுடைய மூஞ்ச பார்த்து நீ சைட் அடிக்கவே கூடாது. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. லூசு கீதா, அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கும்போது மூஞ்சி எப்படி தெரியும்? முக்கியமா நைட்டு பிக் பாஸ் பார்க்கவே கூடாது. அப்படியே ஒருவேளை பிக் பாஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுல லாஸ்ட்ல அவ சைட் அடிக்காம மீரா போயிட்டாலேன்னு அவளை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணு. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. லவ் பண்றல. கீதா, நீ பேசுறது எதுவுமே சம்மந்தம் இல்லை கீதா. ஓ, என்ன எதிர்த்து பேசுறியா? நான் லவ் பண்ற பையன் என் கால்ல போட சாக்ஸ் மாதிரிடா. சாக்ஸ் மாதிரிடா. சாக்ஸ் மாதிரிடா. கீதா, மாசத்துக்கு ஒரு தடவையா தோச்சிரு கீதா. 10ஆம் கிளாஸ்ல தோச்சதுன்னு நினைக்கிறேன். கொமட்டி வருது கீதா. ஓ, அப்படியா? இந்தா, அப்போ நீ ஏன் தோச்சிட்டா? எடுடா எடுடா எடுறான்னு சொல்றல. பரவாயில்ல, லவ் பண்றான்.